ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரசங்கி 11வது அதிகாரம் 1வது வசனம். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடக மாநிலத்தின் ஒரு பகுதியான சாம்ராஜ் நகரில் பட்டேல் மற்றும் ராமே கவுடா வசித்து வந்தனர். இருவரும் நல்ல நண்பர்கள் ஆவார்கள். பட்டேல் ஹோட்டல் வைத்து நடத்தி வந்தார். ராமே கவுடா ஒரு விவசாயி ஆவார். பட்டேல் என்பவர் நடத்திய ஹோட்டலில் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. கடனுக்கு மேல் கடன் வாங்கி பெரிய கடனாளியாகிவிட்டார். வட்டிக்கு மேல் வட்டி ஏறி ஒரு பெரிய தொகை வந்தது. கடன் கொடுத்தவர்கள் இவருக்கு அதிக தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு ராமே கவுடா வீட்டு கதவு தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தால் பட்டேல் மூட்டை முடிச்சுகளோடு ஊரை விட்டே ஓடிப்போக தயாராக இருந்தார். யாரிடத்திலும் சொல்லாமல் இந்த ஊரை விட்டே போக வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனாலும் நீ என் உயிர் நண்பன் என்பதால் உன்னிடத்தில் சொல்லாமல் போக என் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால்தான் உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எங்காவது கண் காணாத இடத்திற்கு போய்விடலாம் என்று முடிவெடுத்து வந்துவிட்டேன் என்று கூறினார். மனமுடைந்து போன ராமே கவுடா, சரி உனக்கு எவ்வளவு கடன் என்று கேட்க, கடன் மொத்தமாக 25,000 ரூபாய் என்று பதிலுரைத்தார். உடனே நான் அந்த பணத்தை உனக்கு தருகிறேன் என்று கூறி மறுநாள் தன்னுடைய நிலத்தை 30,000 ரூபாய்க்கு விற்று தன் நண்பனிடம் கொடுத்து விட்டார். அவன் கடனை அடைத்துவிட்டு மீதமிருந்த 5,000 ரூபாயில் தன் நண்பனின் ஆலோசனைப்படி கடையை மறு சீர்படுத்தி நடத்த ஆரம்பித்தான். கடையும் அமோகமாக மாற ஆரம்பித்தது. பின் நாட்களிலே பட்டேல் நன்றாக உயர்ந்த நிலையில் தன் நண்பனை மறக்காமல் அவனுக்கு உதவி செய்தார். கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஒருவருக்கு கஷ்டம் வரும் பொழுது அவருக்கு தோள் கொடுத்து உதவி செய்து அவருடைய முன்னேற்றத்தில் பங்கெடுக்க வேண்டும். அதன் பலனை ஒரு நாள் நாமும் காணலாம். இதுவே கிறிஸ்தவ பண்பும் இன்றைய வசனத்தின் செய்தியும் ஆகும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரசங்கி 11வது அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் மற்றவர்களின் கஷ்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும் பண்பை எங்களுக்கு தாரும் தேவனே என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.